அன்பார்ந்த தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனத்துடைய நிர்வாகிகள், லாரி உரிமையாளர்கள் மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மணல் லாரி சங்கத்தினுடைய நிர்வாகிகள், லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், மாட்டு வண்டி உரிமையாளர்கள், மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கு செல்லராஜாமணியின் அன்பு வணக்கம். நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக வருகின்ற 9/8/2024 அன்று திருச்சியில் நடைபெறவுள்ள எழுச்சிமிகு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றியடை செய்ய வேண்டுமாய் பல்வேறு தருணங்களில் குரல் பதிவிட்டிருந்தேன். மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அன்பு சொந்தங்களே, தயவு செய்து நாம் ஒவ்வொருவரும் மணல் குவாரி திறக்க வேண்டும் என்பதற்குத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். எத்தனை கருத்து வேறுபாடுகள், மனமாச்சரியம் இருந்தாலும் இந்த 9/8/2024 அன்று நடைபெறுகின்ற உண்ணாவிரத போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தின் மூலம் நம்மளுடைய உணர்வுகளை, வலிமையை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றால்தான் மணல் குவாரி திறப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். எனவே அனைத்து நண்பர்களும் தோழர்களும் அன்றைய தினம் எந்த வேலையில் இருந்தாலும் ஒதுக்கி வைத்துவிட்டு காலை 9 மணிக்கே உண்ணாவிரத போராட்டத்தினுடைய பந்தலுக்கு வர வேண்டும். மாலை 5 மணி வரை உண்ணாவிரத பந்தலில் நம்முடைய சகோதரர்கள் எதற்காக நாம் மணல் குவாரியை திறக்க வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் விளக்கமாக பேச உள்ளார்கள். எனவே அன்பு நண்பர்களே, தயவு செய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த போராட்டம் எனக்காக நடத்துகின்ற போராட்டம் அல்ல, உங்களுக்காக நடத்துகின்ற போராட்டம் அல்ல, நமக்காக நடத்துகின்ற போராட்டம், நம் சந்ததிக்காக நடத்துகின்ற போராட்டம், இந்த தொழிலை காப்பாற்றுவதற்காக நடத்துகின்ற போராட்டம். ஏற்கனவே லாரி உரிமையாளர்கள் பல நபர்கள் லாரிக்கு இஎம்ஐ கட்ட முடியவில்லை, இன்சூரன்ஸ் எடுக்க முடியவில்லை, எஃப்சி எடுக்க முடியவில்லை, தனியார் நிறுவனங்களில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் பல நபர்கள் அடிமாட்டு விலைக்கு காயலாங்கடைக்கு லாரி விற்றுவிட்டதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒன்று. அதுபோல் இந்த மாட்டு வண்டி உரிமையாளர்கள்லாம் ஒரு 2 மாட்டை வைத்து அதை மெயின்டைன் பண்றதுனா எவ்வளவு சிரமம் இருக்குன்னு பாருங்க. அதுக்கு வைக்கோல், சோளத்தட்டு, இது மாதிரி தீவனங்கள் இதெல்லாம் வாங்கி போட்டு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இழந்து அதை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு, அதை தான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம். இது அத்தனை பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இழக்கப்பட்ட உரிமையை மீட்டெடுப்பதற்கும் நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் 9/8/2024 அன்று அனைவரும் ஓரணியில் திருச்சியில் திரள்வோம். நீங்கள் திருச்சிக்கு வர வேண்டிய இடம் திருச்சி ராய்கின்ஸ் ரோடு, ஹோட்டல் விக்னேஷ் அருகில், திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் எதிரில். மீண்டும் சொல்லுகிறேன், திருச்சியில் ராய்கின்ஸ் ரோடு, ஹோட்டல் விக்னேஷ் அருகில், திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்ட் எதிரில். மறந்தும் இருந்து விடாதீர்கள். இன்றே அந்தந்த பகுதியில் உள்ள கிளைச்சங்க, மாவட்ட சங்க நிர்வாகிகள் எல்லாம் அனைத்து லாரி உரிமையாளருக்கும் இந்த உண்ணாவிரத்தை தெரியப்படுத்தி பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த உண்ணாவிரத போராட்டம் வெற்றி அடைந்து குவாரியை திறப்பதற்காக ஒன்றுபடுவோம். வாரி வாரி என்று உங்கள் அத்தனை பேரையும் இருகரம் கூப்பி அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். செல்லராஜாமணி.